சிங்கப்பெண் காவல்துறை பிரிவு தொடங்கப்பட்டும் கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பெண்கள் அதிர்ச்சி. குற்றம் நடைபெறுவதற்கு முன்பே தடுக்க ரோந்து பணிகளை போலீசார் தீவிரப்படுத்துவார்களா எனவும் கேள்வி. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதற்கு சான்றாக கோவை சிறுமி கொடூர கொலை சம்பவம் உள்ளதாக அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி வேதனை. கடந்த திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிக அளவில் நிகழ்ந்து பொதுமக்களின் மிகுந்த வெறுப்புக்கு உள்ளானதாக அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கண்டனம். கோவை சூலூரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிக்கை. பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 1 கோடி நஷ்ட ஈடு வழங்கவும் வலியுறுத்தல். பத்து வயது சிறுமி கொடூர கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மை குற்றவாளிகளா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் வலியுறுத்தல். இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மக்களின் அச்சத்தை போக்க அரசு நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே 12ஆம் வகுப்பு மாணவியிடம் மதுபோதையில் தகாத முறையில் நடந்து கொண்ட கிராம நிர்வாக அலுவலர் போக்சோ வழக்கில் சிக்கினார். சிறுமி கூச்சலிட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 14 வயது சிறுமியை பெங்களூருவில் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மூவர் சிக்கினர். சிறுமியை கடத்தி சென்ற லாரி ஓட்டுநர், அவரது மனைவி மற்றும் லாரியின் கிளீனர் ஆகியோரை பெங்களூர் போலீசார் கைது செய்து விசாரணை. சென்னை மதுரவாயல் அருகே பெண்ணை நோக்கி ஆபாச சைகை காட்டி தொல்லை அளித்த நபர் கைது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் இருந்ததைப் போல தமிழகம் பாதுகாப்பான மாநிலமாக மாற வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தல். சென்னை திருவல்லிக்கேணியில் சமூக வலைதளம் மூலம் பழகிய மாணவியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் கைது. கைது செய்யப்பட்டவர் சிந்தாதிரிப்பேட்டை மீன் சந்தையில் பணிபுரிந்து வருபவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்டு வரும் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. 2 நாட்களுக்கு பிறகு இன்று காலை மின் இணைப்பை சரி செய்ய வந்த மின்வாரிய ஊழியர்களை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு. சென்னை எண்ணூர் பகுதியில் இரவு நேரத்தில் தொடரும் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் புகார் அளித்தால் மின்வாரிய ஊழியர்களும் அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மக்களை அவதிக்குள்ளாக்கும் மின்வெட்டுக்கு தீர்வு காணாமல் தமிழக அரசு கடந்த திமுக ஆட்சியை குற்றம் சாட்டி கை காட்டுவதால் மக்கள் அதிருப்தி. மின்வெட்டுக்கு அதிகாரிகள் காரணம் தெரிவிக்க தவறிய நிலையில் உண்மையில் யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே உள்ள கிருஷ்ணாகுப்பம் கிராமத்தில் 2 நாட்களாக மின்சாரம் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல். காவல்துறையினர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்ற பொதுமக்கள்.
சென்னையில் நேற்று அதிகபட்ச மின் தேவை 4809 மெகாவாட்டை எட்டியது. வெப்ப அலை காரணமாக ஏசி பயன்பாடு அதிகரித்ததால் மின்சார தேவை உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் மின் பற்றாக்குறை தடுப்பது குறித்து அதிகாரிகள் தீவிர ஆலோசனை. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு குறித்து அதிகாரிகளுடன் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ஆலோசனை. அறிவிக்கப்படாத மின்வெட்டை சரி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். மக்களுக்கு தடையற்ற மற்றும் நம்பகமான மின் விநியோகத்தை வழங்க தமிழ்நாடு மின் வாரியம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக மின்சாரத்துறை அறிவிப்பு. மின்தடை உள்ளிட்ட பிரச்சினைகளை தவிர்க்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் மின்சாரத்துறை தகவல். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை பண மோசடி வழக்கில் விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி சில நாட்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை கடிதம் எழுதிய நிலையில் தற்போது மேலும் ஒரு முன்னாள் அமைச்சரை விசாரிக்க அனுமதி கோரி கடிதம் எழுதியிருப்பதால் திமுகவினர் கலக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. முறையாக குடிநீர் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. ஒருத்தவங்க அடிப்படை இறந்து போயிட்டாங்க. அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லாம சமைக்க கூட தண்ணி இருக்க மாட்டேங்குது. தொட்டி எல்லாம் கழுவவே இல்ல. தொட்டி அந்த இதெல்லாம் ஒரே சும்மா தேதியை மட்டும் மாத்தி வைக்கிறாங்க. அது எல்லாம் பாசம் முடிச்சு புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்தது மாதிரி ஏதாச்சும் ஒரு வியாதி வந்த அன்னைக்கு தான் இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். ஏன்னா இது ரொம்ப இந்த அரசாங்கம் இந்த கண்டுக்கிறதே இல்லை. இப்போ புதுசா வந்திருக்க அரசாங்கமும் இது பண்ணணும் தான் நாங்க இந்த பொதுமக்களுக்கு இடையூறு செய்யணுங்கிறதுக்காக செய்யல. ஏன்னா இது எங்களுக்கு ஒரு அம்மா செத்து போயிட்டு அதுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்கு 1700 ரூபாய்க்கு தண்ணி வாங்கியிருக்கோம், டேங்கர் தண்ணி. மூடப்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க அனைத்து மாவட்ட மேலாளர்களுக்கு நிர்வாக இயக்குநர் சுற்றறிக்கை. பணி மூப்பு அடிப்படையில் அருகில் உள்ள கடைகள், கிடங்குகள், மாவட்ட அலுவலகங்களில் ஊழியர்களை உடனடியாக நியமிக்க உத்தரவு. போதைப் பொருளை அறவே ஒழிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையிலும் சர்வசாதாரணமாக புழங்கும் போதைப் பொருட்கள். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியில் போதை ஊசி மற்றும் மாத்திரைகள் விற்பனை செய்த 4 பேர் தனிப்படை போலீசாரால் கைது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டி பணம் பறித்து ரவுடி ஜீவா என்பவர் கைது. ஜீவா பேரை கேட்டா சங்ககிரியே நடுங்கும்டா என கூறி பணத்தை பறித்தது விசாரணையில் அம்பலம். கரூர் மாவட்டம் கடவூர் அருகே நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் படுகாயம். காயமடைந்தவர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள குளத்தில் 65 வயது அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்பு. கடந்த 1 வார காலமாக தமிழகத்தில் சந்தேக மரணங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் மத்தியில் அச்சம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கிரிண்டர் ஆப் மூலம் பழகிய இளைஞரை தனியாக வரவழைத்து 7000 ரூபாய் பறித்த வழக்கில் 2 சிறார்கள் உட்பட 4 பேர் கைது. சமூக வலைதள நட்பால் நடைபெறும் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அரசு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கவும் மக்கள் வலியுறுத்தல். சென்னை திருவொற்றியூரில் தூய்மை பணியாளரை பணம் கேட்டு மேற்பார்வையாளர்கள் தாக்கிய சம்பவத்தால் அதிர்ச்சி. காயமடைந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் விசாரணை.
நாகப்பட்டினம் மாவட்டம் பாலக்காடு கிராமத்தில் பெண்ணின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி 5 சவரன் தங்க சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் குற்றவாளியை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் நள்ளிரவில் மர்மமான முறையில் தீப்பற்றி எரிந்த வட்டாட்சியரின் அரசு வாகனம். சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. சென்னை செம்மஞ்சேரி அருகே கழிவறையில் கிடந்த பச்சிளம் குழந்தை பத்திரமாக மீட்பு. புரட்சித் தலைவி கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் கிடப்பில் போடப்பட்டதால் ஆங்காங்கே குழந்தைகள் வீசப்படுவது வாடிக்கையாகி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தவறான சிகிச்சையால் செவிலியர் மாணவி உயிரிழந்ததாக கூறி திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்களும் சக செவிலியர் மாணவிகளும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மாணவியின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். நீங்கள் எந்த இதுவும் இல்லாமல் அமைதியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னாரு. இல்லை சார் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தயவுசெய்து சொல்லுங்கள் சார்னு சொன்னோம். நீங்கள் எங்கே போய் கேஸ் கொடுத்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு மதுரையிலேருந்து தான் ஆள் வருவாங்க. நாங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறோமோ அந்த ரிப்போர்ட்டு தான் வரும். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்ட்டாங்க. அவ்வளோதான் சார், வேறு வழியே இல்லை. நாங்களும் காலையிலேருந்து ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோன் அடித்தோம். சிஎம் ஆஃபீஸுக்கு முதற்கொண்டு நாங்கள் கால் பண்ணி காலையில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்பரு பேர் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் அமைதியான முறையில் தான் போராடுறோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், வேறு எதுவுமே இல்லை. திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூக்கடைப்பு காரணமாக அனுமதிக்கப்பட்ட செவிலியர் மாணவி தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்ததாக கூறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் விசாரணை மேற்கொள்ள குழு அமைப்பு. விசாரணைக்காக 4 பேரை கொண்ட குழுவை அமைத்து சுகாதாரத்துறை உத்தரவு. தமிழகத்தில் மணல், ஜல்லி, கிரானைட் உள்ளிட்ட கனிம வள உற்பத்தி முடங்கினால் கட்டுமானம், லாரி போக்குவரத்து மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம். எம்சாண்ட் விலை உயர்வு, வேலைவாய்ப்பு இழப்பு மற்றும் அரசு வருவாய் சரிவு குறித்து தொழில்துறையினர் கவலை. பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் காலை 10 மணிக்குள் அலுவலகம் வர வேண்டும் என உத்தரவு. கிளர்க் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் காலை 9:30 மணிக்கு பணியில் இருக்க வேண்டும் எனவும், விடுப்பு மற்றும் கால அவகாசங்களுக்கு முன் அனுமதி அவசியம் எனவும் அறிவிப்பு. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் 51,000 இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மத்திய அரசின் இளைஞர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு. சென்னை சவுகார்பேட்டையில் நகைக்கடை அதிபரின் வீட்டில் 25 சவரன் தங்க நகைகளையும் 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் பணியாளர்கள் 2 திருடிச் சென்றதாக புகார். வேலைக்கு சேர்ந்த 9 மாதத்திலேயே கைவரிசை காட்டிய 2 பணியாளர்களையும் தீவிரமாக தேடி வரும் போலீசார். கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த வானதி ராயபுரம் கிராம மக்கள் NLC சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுக்க மறுத்து சென்னை கும்பகோணம் சாலையில் திடீர் சாலை மறியல். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றிச் சென்றதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே முன் விரோதம் காரணமாக தாக்குதல் நடத்தியவர் மீது புகார் அளித்தும் காவல்துறை மனுவை ஏற்காததை கண்டித்து சாலை மறியல். தாடிக்கொம்பு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டவரின் தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. துப்புரவு பணியாளர் அவர் பேர்ல எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு எங்களை உள்ள தூக்கி வைக்கிறாங்க. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை காண 2வது நாளாக குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு இல்லம், ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல்.
லடாக்கிற்கு அருகே உள்ள டாங்ஸ்டே மலைப்பகுதியில் சீட்டா ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் நல்வாய்ப்பாக 3 ராணுவ அதிகாரிகள் உயிர் தப்பினர். ஒற்றை என்ஜின் கொண்ட ஹெலிகாப்டரை ஒரு லெப்டினன்ட் கர்னலும் ஒரு மேஜரும் இயக்கிய நிலையில் காலாட்படை பிரிவின் தளபதியான மேஜர் ஜெனரல் சச்சின் மேத்தாவுடன் பயணித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சில மாணவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தேர்வானதால் பெற்றோர் விருப்பத்தின்படி சேர்க்கை வழங்கப்படும் என அறிவிப்பு. மொத்தமாக உள்ள 82,888 இடங்களுக்கு 2,51,000 மாணவர்கள் விண்ணப்பித்த நிலையில் அடுத்த வாரம் முழு விவரங்கள் வெளியிடப்படும் என தகவல். இந்திய தனியார் விண்வெளித்துறை இந்த மாதம் உலகளாவிய வணிக போட்டியில் தடம் பதிக்கத்தக்க வகையில் குறிப்பிடத்தக்க முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ள மத்திய அரசு. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியும் இஸ்ரோ PSLV தொழில்நுட்பத்தை தனியார் துறைக்கு வழங்குவதன் மூலமும் இந்தியா உலகளவில் முக்கிய விண்வெளி சக்தியாக மாறி வருவதாக பெருமிதம். ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து 27 நாடுகள் உலக வங்கியின் தற்போதைய திட்டங்களிலிருந்து விரைவாக நிதி பெறக்கூடிய நெருக்கடி கால வழிமுறைகளை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல். உலக வங்கி ஆவணத்தில் நிதி கோரும் நாடுகளின் பெயரோ அல்லது கோரப்படக்கூடிய நிதியின் மொத்த தொகையோ குறிப்பிடப்படவில்லை என்றும் தகவல். சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 82 பணியாளர்கள் உயிரிழப்பு. மாயமான 9 பேரை தேடி வரும் நிலையில் எரிவாயு கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தகவல். ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்காக மும்பையிலிருந்து இங்கிலாந்து புறப்பட்டது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. ஜூன் 12 முதல் ஜூலை 5 வரை 7 மைதானங்களில் நடைபெறும் இந்த போட்டிகளை காண ரசிகர்கள் ஆர்வம். நடிகரும் ரேசருமான அஜித்குமார் கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பிங் செய்யும் வீடியோ வைரல். நண்பர்களுடன் இணைந்து இரவு நேரத்தில் உற்சாகமாக விளையாடிய வீடியோவை அதிகம் பகிர்ந்து மகிழும் அஜித் ரசிகர்கள். தமிழகத்தில் புதிய அரசாங்கம் அமைந்துள்ள நிலையில் சாதி மத அடையாளங்களான தலித், கிறிஸ்தவர், பிராமணர் என்ற விவாதங்களில் நேரத்தை வீணடிக்காமல் நல்ல நிர்வாகத்தையும் திறமையான ஆட்சியையும் எதிர்பார்க்கும் மக்கள். இதுபோன்ற விவாதங்களால் திமுக ஆட்சியில் அவதியுற்றிருந்த மக்கள் நல்லாட்சியை மட்டுமே எதிர்நோக்கி உள்ளதாகவும் கருத்து. சென்னையில் காலை முதலே குளிர்ந்த காற்றுடன் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கோடை வெயிலின் தாக்கம் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்னையில் யூஸ்வலாக சம்மர் டைமில் வெயிலாக தான் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்துட்டு ரொம்ப பீக் வெயிலாக இருந்துச்சு. ஒரு லாஸ்ட் வீக்லலாம் எப்படி வெளியே வருதுன்னே தெரியாமல் ஃபுல்லாக வீட்லேயே தான் இருந்தோம். பட் இந்த வீக் இந்த பர்டிகுலர்லி இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சில்லாக இருக்குது கிளைமேட் அண்ட் அங்கங்கே ப்ரீஸியாகவும் இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக பண்ண பிளான் போஸ்ட்போன் பண்ணி இன்னைக்கு தான் வெளியே வர முடிஞ்சு, இன்னைக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் சம்மருமே இப்போ எண்டாக போகிற டைமில் இதே மாதிரியே சம்மர் கேரி த்ரூ ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு. சென்னை மெரினா கடற்கரையில் திடீரென அசுர வேகத்தில் புழுதி காற்று வீசியதால் நடைபயிற்சி சென்ற பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. கடல் அலைகள் உயர்ந்து வருவதால் பாதுகாப்பு கருதி மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுப்பு. சரியான காத்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா பார்க்கும் போதே வெளியே அங்கெல்லாம் எதுவும் தெரியாத மாதிரியா இருக்கு. ஆனா இருந்தாலும் ஜாலியா இருக்கு, சந்தோஷமா. இது மாதிரி மணல் புயல் எத்தனையோ பார்த்துருக்கேன். ஆனா இந்த வெயில் காலத்துல இந்த மணல் புயல் அருமையா இருக்கு. எல்லாரும் பீச்சுக்கு வந்தவங்களெல்லாம் தெருத்துது. தமிழகத்தில் நேற்று சென்னை, கடலூர், கரூர், மதுரை, பாளையங்கோட்டை உள்ளிட்ட 17 நகரங்களில் சதமடித்த வெயில். அதிக அளவாக ஈரோடு மற்றும் வேலூர் நகரங்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. சென்னை மணலி புதுநகர் காவல் நிலைய எல்லையில் அடுத்தடுத்து 2 கொலை சம்பவங்கள் நிகழ்ந்ததால் அதிர்ச்சி. சரித்திர பதிவேடு ரவுடி பிரசாந்த் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய விஜய் என்பவரும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் மக்கள் அச்சம்.
செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே 13 வயது சிறுமியை காதலித்த சிறுவன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்த சிறுமியின் தாயை கத்தியால் சரமாரியாக தாக்கிய சிறுவன் சிக்கினார். பள்ளிகளில் நல்லொழுக்கங்கள், போதையால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற குற்றங்களை தடுக்க முடியும் என மக்கள் கருத்து. ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் நீட் மறுதேர்வு எந்தவித தவறுமின்றி நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி. தேர்வில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க வருங்காலங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 16 வயது சிறுமி குளிப்பதை எட்டி பார்த்ததோடு அதனை தட்டி கேட்ட பெற்றோருக்கு கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் உள்ளிட்ட 2 போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினர். பிடிபட்ட இளைஞர் சிறுமிக்கு தொடர்ந்து காதல் தொல்லையளித்து வந்ததாகவும் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து தாலியை அறுத்துச் சென்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பதுங்கியிருந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த அஜய் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே பட்ட பகலில் கள்ளச்சாராய விற்பனை செய்யப்படும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பள்ளி மாணவிகள், பெண்கள் அப்பகுதி வழியாக செல்ல அச்சம். குற்ற வழக்குகளில் சிறைக்கு சென்று திருமணமாகி திருந்தி வாழ நினைக்கும் தன்னை திருவள்ளூர் டவுன் காவல் நிலைய ஆய்வாளர் செய்யாத குற்றத்திற்கு குற்றவாளி ஆக்குவதாக சந்தோஷ் என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். பொய் வழக்கு போட்டு வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தாய் மனைவியை தகாத வார்த்தை கூறி திட்டுவதாகவும் கண்ணீர். சூலூர் டவுன் இன்ஸ்பெக்டர் தாமோதரன் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, எங்களை வாழவே விட மாட்டுறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. இவங்க இதுவரையும் என் மேல 4 கேஸ் போட்டிருக்கிறாங்க. என் மேல 6 கேஸ் இருக்குது. 6 கேஸுமே பொய் கேஸ் தான். நாங்க போய் கேட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியும்டா, நேற்று ஊர் ஃபுல்லா அசிங்கப்படுத்தி எங்க அப்பா நேற்று சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போயிட்டாரு. எங்க அப்பாவை கேட்கிறாரு, எங்க அப்பாவை ரிமாண்ட் பண்றேன்றாரு, எங்க அம்மாவை ரிமாண்ட் பண்றேன்றாரு. நான் எவ்வளோ திருந்தி வாழணும்ட்டு நான் ஒரு காலில் போய் விழுகிறேன். ஏய், உன்னை நான் என்ன பண்றேன் பாடுறா, உன்னை அழிக்கிறேன்டா அப்படின்ட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. என்னையும் என் தம்பியை சுற்றுன்னு மிரட்டுறாரு. இதுல நீங்க தான் அரசாங்கம் தான் எங்களுக்கு எதனா பாதுகாப்பு வாங்கி தரணும். திருவாரூர் அருகே உள்ள காட்டூர் பகுதியில் கடத்தி வரப்பட்ட 365 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். குட்கா கடத்தி வந்த 3 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இலவச மின்சாரம் வழங்குவதாக கூறி மின்வாரிய உதவி பொறியாளர் பல ஆயிரம் லஞ்சம் வாங்கி மின் இணைப்பு தராமல் ஏமாற்றியதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தங்களை ஏமாற்றி அலைக்கழிக்கும் உதவி பொறியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தல். இபியில் ஃப்ரீ சர்வீஸ் அப்ளை பண்ணுறதுக்காக ஏஐகிட்ட போயிருந்தோம். அப்ளை பண்ணதுக்கு அவங்க செக் பண்ணாங்க. செக் பண்ணுறதுக்கு 3000 ரூபா பணம், 3500 பணமும், கூட வந்தவங்களுக்கு 1000 ரூபா பணமும், மொத்தம் 4500 பணம் வாங்கியிருந்தாங்க. இது வரைக்கும் 3 வருஷம் ஆகிட்டு, இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. கேட்டதுக்கு ஆஃபீஸ் போய் கேட்டதுக்கு உங்களுக்கு அமிச்சாச்சு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னாங்க. வீட்டுக்கும் வரல சார். திரும்பி 2வது நடை போய் கேட்கும்போது நீங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி ஹெட் ஆஃபீஸில் இருக்கும், சிதம்பரம் ஹெட் ஆஃபீஸில் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சிதம்பரம் ஹெட் ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு அங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை, வரல உங்கள் பேரில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அது பேரில் இருக்குல்ல. பணம் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் எதுவுமே நானும் அலைஞ்சு விட்டுட்டேன். சென்னை பெருநகர் காவல் ஆணையாளர் பொறுப்பேற்ற அமல்ராஜ் உத்தரவின் பேரில் ஒரே நாளில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையில் 410 குற்ற பின்னணியில் உள்ளவர்கள் அடையாளம் கண்டுபிடிப்பு. 4 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உட்பட 15 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் போதைப் பொருட்களை கடத்தி வந்த 4 பேரும் சிக்கினர். நீலகிரி மாவட்டம் முதகை அருகேயுள்ள அதிகரட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் தற்போதைய முதல்வர் ஜோசப் விஜயின் படத்திற்கு பதிலாக திமுகவைச் சேர்ந்த கருணாநிதி, ஸ்டாலின் படம் இருப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. தற்போது தாவேகா பொறுப்பேற்றிருந்தாலும் நடப்பது திமுக ஆட்சிதான் என பேரூராட்சி அலுவலர்கள் கூறி வருவதால் ஆட்சி மாறினாலும் ஒரு சில அரசு அலுவலர்களின் போக்கு மாறவில்லையே என வேதனை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டேட் பேங்க் ஊழியர்கள் நடத்தியிருந்த வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டதால் வங்கி சேவைகள் பாதிக்கப்படும் சூழல் தடுக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டுமென சமூக ஊடகங்களில் பலர் ஆவேசம். 5 கோடி மக்களுக்கு காவிரி ஆறு பயன்படும் நிலையில் தமிழகத்தின் நீர் உரிமை பறிக்கப்படக்கூடாது என வலுக்கும் கோரிக்கை.
சென்னையிலிருந்து கொல்கத்தா புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானத்தில் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறால் விமானம் அவசரமாக தரையிறக்கம். இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு நள்ளிரவில் புறப்பட தயாரான போது மீண்டும் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் 12 மணி நேரத்திற்கு மேலாக சென்னை விமான நிலையத்தில் காத்திருந்த பயணிகள். சென்னை விமான நிலைய பகுதியில் திடீரென வீசிய சூறைக்காற்றால் வானிலை பாதிக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிப்பு. ஹைதராபாத்திலிருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் திருப்பதிக்கு அனுப்பிவிடப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் போக்குவரத்து தலைமை காவலர் ஓட்டிச் சென்ற கார் மோதியதில் கூலி தொழிலாளி பலியான விவகாரத்தில் உரிய நடவடிக்கை கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள். மாடுகளை ஏற்றிச் சென்ற லாரிகளை காரில் விரட்டி பிடித்து லஞ்சம் வாங்குவதற்காக சென்றபோது எதிர் திசையில் காரை ஓட்டி காவலர் விபத்தை ஏற்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு. பண்ணிருக்காருன்னு டெஸ்ட் எடுக்க சொன்னா அங்க ஜிஹெச்ல பிளட் டெஸ்டே இல்லன்னு சொல்றாங்க. அப்படி பேர் இந்த ஜிஹெச்ல பிளட் டெஸ்ட் இல்லாம இருக்குமா? ஒரு போலீஸ்காரே இப்படி பண்ணா நாங்க என்ன பண்றது? மக்கள் என்ன பண்றது? இவங்களுக்கெல்லாம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மாட்டு வண்டி துரத்திட்டு போய் மப்பிட்டு போய் அவர் டியூட்டி ட்ரெஸ் இருந்தா பரவாயில்ல, அவர் மப்பிட்டு போய் அன்யூனிஃபார்ம்ல போய் மாட்டு வண்டி துரத்திட்டு போய் அந்த பையனை அடிச்சு அந்த 500 ரூபாய் வாங்கணுமா? சொல்லுங்க, இவருக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கறது இல்லையா? திருவாரூரில் இருந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்து. 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் கோடைக்கால பருவமழையினால் சுமார் 4000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட முந்திரி பூக்கள் கருகியதால் பலத்த நஷ்டமடைந்த முந்திரி விவசாயிகள். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு மானியம் மற்றும் உரிய காப்பீடு தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். இருப்புலேருந்து இந்த பக்கம் பூரா பாய்ச்சி போச்சு முந்திரி. இருப்பு கிராமம் காட்டுக்குள்ளூருக்கு இந்தாண்டிருந்து அனைத்து முந்திரியும் சுத்தமாக கருவி போச்சு. இதை தம்பி கூட இப்போ ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு கருவனை பூவை பூரா. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு அரசு வழங்கும் மானியமும் அரசு வழங்கும் இன்சூரன்ஸும் எங்களுக்கு சரியாக கொடுத்தாதான் அடுத்த ஆண்டு எங்களை பயிர் வைக்க தொடங்க முடியும். அதனால் ஐயா அரசு எங்களுக்கு சரியான உதவி செய்ய வேண்டும். பக்ரீத் பண்டிகைக்கு சில தினங்களே உள்ள நிலையில் கோவை மாவட்டம் அன்னூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தைகளில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. ஒரு ஆடு 5000 முதல் 20000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் பல கோடிகளில் விற்பனை நடந்ததால் ஆடு வளர்க்கும் விவசாயிகள் மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் சீலா, ஊழிப்பாறை உள்ளிட்ட முக்கிய மீன்களின் விலை கிடுகிடு உயர்வு. பலத்த காற்று காரணமாக மீன்கள் வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளதாக தகவல். சாமானிய மக்கள் வாங்கும் சிறிய கடன்களுக்கு வங்கி நிறுவனங்கள் கடுமையாக நடந்து கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். பெரிய நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடன் வாங்கினாலும் அதனை திரும்பப் பெற சலுகைகள் வழங்கப்படுவது ஏன் என்றும் கேள்வி. பொருளாதார கல்வி ரீதியாக முன்னேறிய குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி. பெற்றோர்கள் நல்ல வேலையிலிருந்து நல்ல சம்பளம் பெற்றால் மாணவர்கள் இடஒதுக்கீட்டிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்றும் கருத்து. மாயமாகும் குழந்தைகள் தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைக்க கோரி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. காவல் உயர் அதிகாரிகள், குழந்தைகள் நலக்குழுக்கள், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு பிரிவு ஆகியோர் அறிந்து கொள்ளும் வகையில் மாயமாகும் குழந்தைகள் தொடர்பான தரவுகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். ஓட்டேரி கால்வாயில் பாலம் கட்டியதில் 90 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை மாநகராட்சி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. அடுத்த வாரம் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தகவல். 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியா வருகை. பிரதமர் மோடியை சந்திக்கும் அவர் அமெரிக்கா, இந்தியா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார். வெயிலின் தாக்கத்தால் கொதிக்கும் இந்தியா. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா பிரம்மபுரியில் 117 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் 106.5 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதி. டெல்லியில் சிஎன்ஜி விலை இன்று கிலோவுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 81 ரூபாய் 9 காசுகளாக நிர்ணயம்.
கடந்த 10 நாட்களில் மட்டும் 3வது முறையாக எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. டெல்லியில் கடும் வெயில் காரணமாக நீர்மட்டம் குறைந்து பாலைவனம் போல் மாறிய சஞ்சய் ஏரியில் மீன்கள் செத்து மிதப்பதால் அதிர்ச்சி. டெல்லியில் உள்ள பல ஏரிகளில் நீர் வறண்டு வருவதால் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் ஆபத்து. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் அமைந்துள்ள ஆகாச மாரியம்மன் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கோலாகலமாக தொடக்கம். தர்பை புல்களினால் அலங்கரித்து பல்லக்கில் கொண்டுவரப்பட்ட ஆகாச மாரியம்மனை கண்டு மனமுருக வழிபட்ட பக்தர்கள். மதுரை மாவட்டம் சோலைமலை முருகன் கோவிலில் வசந்த விழாவின் 2ஆம் நாளில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. தொடர்ந்து நடைபெற்ற சுவாமி திருபவனி மற்றும் ஊஞ்சல் சேவையையும் கண்டுகளித்து மனமுருக வழிபாடு நடத்திய பக்தர்கள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலையில் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு மே 25ஆம் தேதி காலை 10 மணி முதல் விண்ணப்பிக்கலாம். பல்கலை இணையதளம் வாயிலாக ஜூன் 17 மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. 2022ஆம் ஆண்டு முதல் இந்தியாவின் தொழிலாளர் மக்கள் தொகை விகிதம் அதிகரித்துள்ளதாக தகவல். குறிப்பாக கிராமப்புறங்களில் அதிகமான பெண் தொழிலாளர் உருவாகியுள்ளதாகவும் தகவல். ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் வெற்றிகரமாக இந்திய பெருங்கடலில் குறிவைத்த இடத்தில் துல்லியமாக தரையிறங்கி பிளிப் சாதனை நிகழ்த்தி அசத்தல். விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்லை எட்டிய குழுவினர் ஆர்ப்பரிப்புடன் வெற்றியை கொண்டாடினர். குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணையான அக்னி-1 வெள்ளிக்கிழமை ஒடிஷாவின் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது. 2500 கிலோ வரையிலான வெடிகுண்டுகள் அல்லது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று 700 கிலோமீட்டர் முதல் 1200 கிலோமீட்டர் வரை பாய்ந்து தாக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக தாக்கியதாக அதிகாரிகள் தகவல். காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் ஆபத்து கட்டத்தை எட்டியிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. எபோலா பாதிப்பால் 177 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் புதிதாக 750 பேருக்கு தொற்று அறிகுறி தென்பட்டுள்ளதாகவும் கவலை. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 10 பேர் உயிரிழப்பு. தெற்கு லெபனானில் உள்ள ஹனுயே கிராமத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய முதல் தாக்குதலில் சிறுமி மற்றும் 6 மருத்துவ உதவியாளர்கள் உட்பட 10 பேர் பலி. பயங்கரவாதத்திற்கு நிதி அளிக்கும் முதன்மை நாடு ஈரான் என நியூயார்க்கில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. ஈரானுக்கு ஒருபோதும் அணு ஆயுதம் கிடைக்காது என்றும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் முடிந்ததும் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை குறையும் என்றும் நம்பிக்கை. மாணவர் விடுதி மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என ரஷ்ய அதிபர் புட்டின் உறுதி. இந்த தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 39 பேர் காயமடைந்ததாகவும் ரஷ்ய அரசு தரப்பில் தகவல். உலகளாவிய கடமைகளை கருத்தில் கொண்டு அமெரிக்கா தனது படைகளின் இருப்பை தொடர்ந்து மறுமதிப்பீடு செய்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ பேட்டி. மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஐரோப்பாவில் படைகளை நிலைநிறுத்துவது குறித்து அமெரிக்கா பரிசீலனை செய்யும் என்றும் தகவல். கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 காசும் டீசல் விலை லிட்டருக்கு 91 காசும் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி. பெட்ரோல்
ஏறிட்டு தான் இருக்குது, எப்போதும் ஏறிட்டு தான் இருக்குது. இந்த எண்ணெய் நிறுவனங்கள்லாம் வந்து விலை கம்மியாக இருக்கும்போது நல்லா அதே ரேட்டில் தான் விற்றாங்க. இப்போ விலை இதாக ஆகும்போது இவங்க ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட்டும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதுவே இல்லை. இந்தியாவிலிருந்து வங்கதேசம், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகள் பருத்தி நூல் இறக்குமதி செய்வது அதிகரித்துள்ள நிலையில் நூல் விலை 50 ரூபாய் வரை உயர்வு. ரசாயனம், சாயம் விலை 40% அதிகரித்துள்ளதாகவும், இழப்பு ஏற்படாமல் இருக்க பஞ்சு இறக்குமதிக்கான வரியை தற்காலிகமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி அதிகரிப்பின் காரணமாக போதிய விலை கிடைக்காததால் உற்பத்தியாளர்கள் அவதி. உப்பை பெருமளவில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், தொழில் கடுமையாக நலிவடைந்துள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை. ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருந்தால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $200 உயரும் என சர்வதேச நிறுவனம் எச்சரிக்கை. சர்வதேச பொருளாதாரம் 0.4% சரிவை சந்திக்கும் என்றும் கணிப்பு. மொத்த கொள்முதல் விலையில் வெண்ணெய் 8%, நெய் 4% சரிந்துள்ளதாக ஊத்துக்குளியைச் சேர்ந்த உற்பத்தியாளர்கள் கவலை. திருமணங்கள், பண்டிகைகள் எதுவும் இல்லாதது, பள்ளிகள் விடுமுறை, கோடைக்கால நுகர்வு குறைவு போன்றவை காரணங்கள் என்றும் தகவல். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு இந்தியாவின் வெளி பொருளாதாரத்துறைக்கு சவாலாக அமைந்துள்ளது. இறக்குமதி செலவு அதிகரிப்பால் பற்றாக்குறை விரிவடையும் ஆபத்து இருப்பதால் ரிசர்வ் வங்கி தலையிட்டு தீர்வு காண பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்தல். சென்னையில் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 295 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளியின் விலை 2,95,000 ரூபாயாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாயாக நிர்ணயம். டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மே 28ஆம் தேதி வரை கடுமையான வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை 48 டிகிரி செல்சியஸ் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிப்பு. சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 5வது யூனிஃபை கேபிட்டல் கடல் படகு பந்தயம். சென்னை முதல் மகாபலிபுரம் மற்றும் காமராஜர் துறைமுகம் வரை கடற்பரப்பில் நடைபெற்று வரும் இந்த பந்தயத்தில் இந்திய ராணுவம், கடற்படை உள்ளிட்ட 9 அணிகளைச் சேர்ந்த 60 மாலுமிகள் பங்கேற்பு. கருப்பு திரைப்படம் ஓடும் தியேட்டர்களில் சாமி ஆடுவதற்கு காசு கொடுத்து ஆட்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக கூறப்படும் புகாருக்கு இயக்குனர் RJ பாலாஜி மறுப்பு. மக்களே இந்த படத்தை ஆடி கொண்டாடுவதாகவும் விளக்கம். சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் நடைபெற்ற சவுதி புரோ லீக் கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய அல் நசர் அணி டமக் அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அல் நசர் அணி அபார வெற்றி. IPL போட்டியின் 67வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணியை 55 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. விறுவிறுப்பான ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 256 என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்த நிலையில் பேட்டிங்கில் தடுமாறிய RCB அணி 200 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது.